நண்பர்களே, இன்று நமக்கு ஒரு சிறப்பான நாள். ஒளி, சந்தோஷம், நம்பிக்கை நிறைந்த தீபாவளி நாள். முதலில் என் மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நம்ம வாழ்க்கை இந்த தீபம் போல பிரகாசிக்கணும், நம்பிக்கையோடு ஒளியோடு நிரம்பிக்கணும். இந்த ஒளியின் நாளில் நம்ம வாழ்க்கையையும் ஒளியோடு நிரப்பிய ஒரு மனிதரை பற்றி பேசப்போகிறேன். அவர் பெயர் ரத்தன் நவல் டாடா. ஆரம்ப வாழ்க்கை மற்றும் குடும்பம். ரத்தன் டாடா பிறந்தார் 1937 டிசம்பர் 28 மும்பையில். அவருடைய தந்தை நவல் டாடா, தாயார் சோனி கமிசாரியட். சிறுவயதில் பெற்றோர் பிரிந்து விட்டார்கள். அதனால் அவர்களை அவரது பாட்டி நவாஜ்பாய் டாடா வளர்த்தார். அவர் ஒரே குடும்பத்தில் ஜிம்மி டாடா என்ற சகோதரரும் உள்ளார். சிறு வயதில் பெற்றோர் இல்லாத நிலையில் அவர் மிகவும் ஒழுங்கு, மதிப்புணர்வு, பொறுப்புணர்வுடன் வளர்ந்தார். கல்வி. ரத்தன் டாடா தனது ஆரம்ப கல்வியை மும்பையில் உள்ள கேம்பியன் பள்ளி மற்றும் கெத்தீட்ரல் மற்றும் ஜான் கேனன் பள்ளியில் படித்தார். பின்னர் 17 வயதில் அவர் அமெரிக்கா சென்று கர்னல் பல்கலைக்கழகம், நியூயார்க் நகரில் ஆர்க்கிடெக்சர் மற்றும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்து 1962 பட்டம் பெற்றார். படிப்பை முடித்த பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கட்டிடக்கலை நிறுவனத்தில் சில காலம் பணியாற்றினார். தொழில் வாழ்க்கை. 1962 ரத்தன் டாடா இந்தியாவுக்கு திரும்பி டாடா குழுமத்தில் சேர்ந்தார். அவர் தனது தொழில் வாழ்க்கையை டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் உற்பத்தி தளத்தில் தொடங்கினார். பின்னர் பல டாடா நிறுவனங்களில் பணியாற்றி 1991 டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவரானார். அவரது தலைமையில் டாடா குழுமம் உலகளாவிய நிறுவனங்களை வாங்கியது. அதில் ஜாகுவார், லேண்ட் ரோவர், டெட்லி டீ போன்றவை அடங்கும். அவர் எப்போதும் மனிதநேயம், நேர்மை மற்றும் சமூக பொறுப்பை முக்கியமாக கொண்டவர். முக்கியமான நிகழ்வு. டாடா நானோ. ஒரு நாள் அவர் ஒரு குடும்பம் 4 பேரும் ஒரே ஸ்கூட்டரில் மழையில் போறதை பார்த்தார். அப்போ அவருக்கு தோணியது, இந்த மாதிரி மக்கள் கூட ஒரு கார் வாங்க முடியணும். அதுதான் உலகிலேயே மிக குறைந்த விலை காரான டாடா நானோவின் தொடக்கம். அவர் சொன்னார், இது வியாபாரத்துக்காக அல்ல, இது ஒரு உணர்ச்சி திட்டம். அதுதான் ரத்தன் டாடா. பணத்துக்காக அல்ல, மனிதத்துக்காக வாழ்ந்தவர். தத்துவங்கள். அவர் சொன்ன ஒரு முக்கியமான வரி, நான் எப்போதும் சரியான முடிவை எடுப்பேன் என நம்ப மாட்டேன், நான் எடுத்த முடிவை சரியாக ஆக்குவேன். அவர் மேலும் கூறினார், நீ விரைவாக செல்ல விரும்பினால் தனியா செல், ஆனால் நீ தூரம் செல்ல விரும்பினால் அனைவரோடும் செல். அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது, பணம் சம்பாதிப்பதற்கு முன்பு மனிதனை